ஓவியர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் சங்கமித்து நடத்திய ஓவிய கண்காட்சி. தமிழ் மொழியை முதலில் காகிதத்தில் அச்சிட்ட சீகன் பால்குவின் ஓவியத்தை சூரிய ஒளி கதிர்களால் வரைந்து அசத்தினார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள தமிழறிஞர் சீகன் பால்குவின் இல்லத்தில் மயிலாடுதுறை நகர்ப்புற ஓவியர்கள் சார்பில் பல்வேறு கலைஞர்கள் பங்கேற்ற ஓவிய கண்காட்சி இன்று துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த ஓவிய கண்காட்சியில் ஆசியாவின் முதல் சூரிய ஒளி ஓவியர் விக்னேஷ் மற்றும் ஓவியர்கள் முத்துக்குமார் உள்ளிட்ட 7 ஓவியர்கள் இணைந்து 500க்கும் மேற்பட்ட ஓவியம் மற்றும் கைவினை பொருட்கள் அடங்கிய படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் 3D ஆர்ட் ஓவியம், ஆயில் பெயிண்ட் ஓவியம், சூரிய ஒளிக்கதிர்களால் வரையப்பட்ட ஓவியம், முட்டைகளில் மனிதனின் வாழ்க்கையை தத்ரூபமாக வரைந்த ஓவியம், பாட்டிலில் வரையப்பட்ட ஓவியம் உள்ளிட்டவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த கண்காட்சியை பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் பார்வையிட்டு கண்டு ரசித்தனர். பின்னர் தமிழில் முதலில் காகிதத்தில் அச்சிட்ட சீகன் பால்குவை நினைவு கூறும் வகையில் ஆசியாவின் முதல் சூரிய ஒளி ஓவியரான விக்னேஷ் சீகன் பால்கு வாழ்ந்த இல்லத்தின் எதிரே சூரிய ஒளி கதிர்களை பூத கண்ணாடியில் குவித்து சீகன் பால்கு முகத்தை தத்ரூபமாக வரைந்து அசத்தினார். இதனை அங்கிருந்த பலர் கண்டு ரசித்து ஓவியருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். வணக்கம், என் பெயர் விக்னேஷ். ஆசியாவின் முதல் சூரிய ஒளி ஓவியர். சூரிய ஒளி ஓவியம்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியை வச்சு நான் மேக்னிஃபைங் கிளாஸால் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு உட்டன் போர்டை எரித்து தான் இந்த ஓவியத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆரம்பத்திலே நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருக்கேன், என்னுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஓவியத்தை கண்காட்சிப்படுத்தணும் அப்படின்றத தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாய்ப்பாக தரங்கம்பாடியில் உள்ள சீகன் பால்கு மியூசியத்தில் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். சீகன் பால்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். இங்கே தமிழ்நாட்டுக்கு தரங்கம்பாடிக்கு வந்து தமிழுக்காக நிறைய தொண்டு செஞ்சுருக்காரு. ஸோ அவரை பெருமிதம் படுத்துகிற விதமாக என்னுடைய ஓவிய முறையில் அவருடைய உருவப்படத்தை நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதை நிறைய மாணவர்கள் வந்து பார்த்து பயனடைஞ்சாங்க. இந்த மியூசியத்தில் வந்து இந்த ஆர்ட் மியூசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆர்ட்டை வந்து எக்ஸிபிஷன் பண்ணியிருக்கோம். இதில் என்னுடைய ஓவியம் மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் மொத்தம் 7 பேர் சேர்ந்து இந்த ஓவியத்தை கண்காட்சிப்படுத்தியிருக்கோம். இதில் ஒவ்வொரு ஓவியரும் ஒவ்வொரு விதமான ஓவியங்களை வரைஞ்சிருக்கோம். ஓவியம் வந்து நிறைய இடத்துல அழிஞ்சு வந்துட்டுருக்கு. அதை வந்து நாங்கள் மீட்டெடுக்கிற விதமாகவும் மாணவர்கள் வந்து இலவசமாக வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த நோக்கத்தில் இந்த உருவாக்கியிருக்கோம். யாருக்காவது இந்த ஓவிய முறை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஓவியத்தை நிறையா தெரிஞ்சுக்கணும்னாக்க நேரடியாக வந்து பார்க்கலாம். என்ட்ரி ஃப்ரீ தான். மாணவர்களும் குறிப்பாக வந்து கற்றுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. News1 தமிழை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.